வணக்கம் நண்பா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்னடா பின்னாடி டேப் மாரி ஒட்டி வச்சிருக்கேன் நீங்க கேட்டீங்கன்னா, செகண்ட் கோட்டிங் பெயிண்ட் அடிக்கணும். அதனால டேப் ஒட்டி வச்சிருக்கேன். அடுத்து வர வீடியோ எல்லாத்துலயுமே இந்த மாரி டேப் இருக்காது. என்னடா அவேர்னஸ் வீடியோன்னு கேட்டீங்கன்னா, அத பத்தி அந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பல பேரோட மனசுல ட்ரெண்டிங்ல இருக்கிற அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிங்க் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் இப்போ பல பேரோட மனசுல ட்ரெண்டிங்ல இருக்கு. வாட்ஸ்அப்போட பல யூசர்ஸ் பிங்க் வாட்ஸ்அப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே பல பேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணி அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தா மறக்காம கவனிச்சு வாங்க. அப்படி பிங்க் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் என்னடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி அடுத்து பார்க்கலாம். இப்போ வாட்ஸ்அப்போட கதைக்கு வரலாம். பல பேர் யூஸ் பண்ணிக்கிற ஒரு காமனான அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் உங்களுக்கும் தெரியும், நீங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, என்னையும் உட்பட. இப்போ வாட்ஸ்அப்ல டேட்டா லீக், பிரைவசி அட்டாக் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. இந்த கம்ப்ளைண்ட் பத்தி தெரிஞ்சதும், இந்த வாட்ஸ்அப் பத்தி தெரிஞ்சதும் பல பேர் வாட்ஸ்அப் விட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி போகல அப்படிங்கிறது உண்மை. 100க்கு 45 பேர் மட்டும் தான் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருக்காங்களே தவிர மீதி 55 பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் வாட்ஸ்அப் அந்த அளவுக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம கூட அப்படிங்கிறதா உண்மையும் கூட. இப்போ அதே வாட்ஸ்அப்னு பேரை சொல்லி பிங்க் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பல பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன் ஒரு செக்யூரிட்டி இல்லாத அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பல பேர் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அவங்களோட டேட்டாவை அவங்களே வித்திருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. சொல்ற இந்த அப்ளிகேஷன் அப்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க கிடையாது. இன்னும் புரியுற மாதிரி தெளிவா சொல்லணும்னா, இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரையும் கிடையாது, எது ஒரு அபிஷியலான ஆப் ஸ்டோரையும் அப்ளிகேஷன் ஸ்டோரி எதுலையுமே கிடையாது. ஒன்லி ஒன் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல மட்டும் தான் இருக்கு. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஒரு செக்யூர்டான அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைசன்ஸ் கிடையாது. அடுத்து இந்த அப்ளிகேஷன் எல்லா பேரையும் யூஸ் பண்ணலாம், டேட்டா லீக் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு லைசன்ஸ் கிடையாது. முக்கியமான இந்த விஷயம் பிளே ஸ்டோர்ல இந்த அப்ளிகேஷன் கிடையாது. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆப் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றது மூலமா உங்களோட டேட்டா லீக் ஆகலாம், இல்லை உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் லீக் ஆகலாம், இல்லை உங்களோட பர்சனல் இமேஜ் இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து லீக் ஆகலாம். இதை வச்சு உங்களை மிரட்டலாம், இல்லை உங்கள்கிட்ட இருந்து மணி ஆட்டிய போடலாம், என்ன வேணா நடக்கலாம். சம்திங் காசு கொடுத்தா பயங்கர உலகம் தான் இந்த உலகம். சேஃப்டி உங்களோட டேட்டாவை நீங்க தான் சேஃப்டியா வச்சிருக்கணும். யாருமே எக்காரணத்துக்கு கொண்டு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அப்படி நீங்க கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணி விளாண்டீங்கன்னா உங்களோட டேட்டாவை அப்படியே நீங்க விற்கிற மாதிரி அப்படி நீங்க நினைச்சுக்கோங்க. அப்படி கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரிவ்யூ பாருங்க. அந்த அப்ளிகேஷனை யூடியூபர் கிரியேட் பண்ணிட்டு அந்த வெப்சைட் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேஃப்டியும் கூட. இப்போ பல பேர் பிங்க் வாட்ஸ்அப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பத்தி தான் பல பேர் பேசிக்கிட்டு, ஏன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நம்ம பழகிட்டோம். எதுனாலும் சரி வாட்ஸ்அப்பை சென்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம பழகிட்டோம். நம்ம கூட அப்படியே வாட்ஸ்அப் வாழ்ந்துகிட்டே போகுது அப்படிங்கிறதா உண்மையும் கூட. அவ்வளவுதான். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாவே எல்லா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். See you.